ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிக் பாஸ் சீசன் 9 எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நேத்து பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருந்தது. அதாவது எந்த சீசன்லுமே நடக்காத ஒரு விஷயம் நேற்றைய தினம் நடந்திருந்தது. நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த பிக் பாஸ் சீசன் 9 பத்தி சொல்லிட்டு தான் வரோம். நல்லாவே இல்ல. நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு போட்டியாளரும் பெருசா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பிக் பாஸ் சீசன் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலலாம் நிறைய பேருக்கு நிறைய பேர ரொம்ப பிடிக்கும். யாருமே யார பத்தியும் பேசிற முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இந்த சீசன்ல தான் மோசமான போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே மோசமான போட்டியாளர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி தகுதியானவங்கள வெளியேற்ற ஒரு விஷயமா இந்த பிக் பாஸ் சீசன் 9 நடந்தது. உதாரணத்துக்கு நம்ம அமித் வந்து வெளியேற வேண்டிய தேவையே இல்ல. அதுக்கு முன்னாடி தகுதியற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் வெளியேற வேண்டி இருந்தது. ஆனா நம்ம அமித்த வெளிய அனுப்பியிருந்தாங்க. அந்த விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. நேற்றைய தினம் நம்ம பாரு வந்து சாண்ட்ராவுக்கு பண்ண அந்த விஷயம் வந்து பலரால இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. அதாவது ஒரு போட்டியாளர்ல வந்து கார்ல இருந்து அப்படியே தள்ளி விட்டுருவான் அந்த டாஸ்க்குகள்ல இருந்து. அந்த டாஸ்க் அப்படிங்கிறது பிக் பாஸ்லயே அப்படி ஒரு மாசான டாஸ்க். நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் ஒரு மோசமான ஒரு டாஸ்க்கா செஞ்சிருந்தது இந்த பிக் பாஸ் சீசன் 9ல தான். நம்ம கம்ருதீன் சொல்லவே தேவையில்ல. அவர் பேசுற அந்த வார்த்தையா இருக்கட்டும், அதெல்லாம் எத்தனையோ பேர் பிக் பாஸ் சீசன் 9 வந்து வீட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏன் தான் அவரை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். நேத்து அந்த மாரி அவரு நடந்துகிட்டு இருந்தாரு. கம்ருதீன், பாரு 2 பேருமே எப்படா வெளிய போவாங்க அப்படின்னு நெறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நடந்ததுக்கு பிறகும் எனக்கு தோணல அவங்கள வெளிய அனுப்புவாங்க, ரெட் கார்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சேதுபதி இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்திருக்கணும். ஆனா அவரு செய்யவே இல்ல. ஒருவேளை பிக் பாஸ் டீம் வந்து பிரஷர் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. எதுக்காக பாரு, கமருதீன் இவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு பக்கம் பார்க்கும்போது கன்டென்ட் கொடுக்க யாரும் இல்ல அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த நம்ம டிவியில பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சாண்ட்ராவ வலுக்கட்டாயமா கார்ல இருந்து தள்ளிவிட்ட விஷயம் வந்து பரவலா இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம கானா வினோத் இருக்காருல்ல, எனக்கு அவரை கொஞ்சம் பிடிக்கும். இந்த பிக் பாஸ் சீசன் 9 எனக்கு கொஞ்சம் கானா வினோத் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரும் கமருதீனோட சேர்ந்து பண்ண விஷயங்கள் பிடிக்கவே இல்ல. வர வர பிடிக்கவே இல்ல. ஆனா நேற்றைய தினம் அப்படியே ஒரு மாறி போயிருந்தார். சாண்ட்ரா விழுந்த பிறகு அவர் வெளியே போனது, சபரி வெளியே போனது, நம்ம விக்ரம், சபரி, கானா வினோத் 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு எதிர்ப்ப தெரிவிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அத பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பிக் பாஸ் சீசன் 9ல இப்படியா ஒரு விஷயம் சார் இருக்குது. இல்லன்னா சில பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா நேற்று தினம் அந்த விஷயம் நடந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இன்னைக்கு விஜய் சேதுபதி வருவாரு. எல்லாருமே சொல்றது தான். கம்ருதீன், பாருக்கு ரெட் கார்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. எப்பவும் போல ஏச போறாரு, திட்ட போறாரு. அதுக்கு பிறகு அவ்வளவுதான். சம்பந்தமே இல்லாத அதாவது தகுதியே தேவையான ஒருத்தவங்க அதாவது யாரு இருக்கா வேணுமோ அவங்கள தான் வெளிய அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தோண்டி பாரு, கமருதீன் வெளிய அனுப்புறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா ரெட் கார்டு வந்து குடுக்கணும்னா எப்பவே குடுத்துருக்கணும். ஏன் குடுக்கல? அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. சில பேர் சொல்றாங்க, மக்கள் தான் அவங்கள தெரிவு செய்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் இப்படியானவங்கள விரும்புறாங்களா? அப்படிங்கிறது என்னால நம்ப முடியல. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா இது வந்து முக்கியமாவே பிக் பாஸ் டீமால மேற்கொள்ளப்படுற விஷயமாவே இருக்குது. மக்களுடைய வாக்குகளால் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா அந்த நம்ம விஜய் சேதுபதி வந்த பிறகு இத பத்தி ஏதாவது பேசி உண்மையா ரெட் கார்ட் கொடுக்கப்பட்டா நல்ல விஷயம் தான். எனக்கு விஜய் சேதுபதி மேலேயும் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு பிறகு ஏன்டா இவர் வந்து இதுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா அவருடைய சில விஷயங்களும் பிடிக்காம இருந்தது. ஒரு கட்டத்துல சாண்ட்ரா இந்த விஷயங்கள் இப்ப எல்லாருமே ஒரு பக்கம் சாண்ட்ரா நல்லன்னு சொல்ல முடியாது. அது அவருடைய பிரஜின் வீட்டுக்கு வராத முன்னாடி அவங்க பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. சில விஷயங்கள் கனி வந்து பாட்டு பாடுனதெல்லாம் என்னுடைய மகளுக்காக பாடுறாங்க, என்னுடைய அம்மாவ கலாய்க்கிறாங்க இப்படின்னு பல விஷயங்கள் சேர்த்தே இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருந்தது. ஆனா நேற்று கொஞ்சம் பாவமா இருந்தது. இந்த விஷயம் அவங்களுக்கு செய்யாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுவும் நம்ம கம்ருதீன் நடந்துகிட்ட விஷயமும் பார்க்க அவ்வளவு நல்லாவே இல்ல. இப்படி இருக்க சாண்ட்ராவுக்கு விஜய் சேதுபதி நிறைய இடங்கள்ல சப்போர்ட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் சப்போர்ட் பண்றாரு? அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா சில இடங்கள்ல வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவன் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா அவர் அப்படியே விட்டுறாரு. இதே மத்தவங்களா இருந்தா திட்டு திட்டுன்னு திட்டியிருப்பாரு. அந்த விஷயம் ரொம்ப ஒரு பார்க்கக்கூடியதா இருந்தது. ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா சாண்ட்ரா நேற்று நடந்துகிட்டதுமே சாண்ட்ரா மீதும் ஒரு கவலையை ஏற்படுத்தி இருந்தது. நம்ம சபரி, கானா வினோத், விக்ரம் இப்ப 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். நம்ம திவ்யா
அவங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல. ஏன்னா, எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்டின்லாம் இருந்தாங்க. ஆனா, பாரு மேல ஒரு பெரிய காண்டு தனக்கு இருக்கு அப்டிங்கிறத எப்பவுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருந்த ஒரு ஆள் நம்ம திவ்யா. இப்போ அவங்கள பல பேரு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைய தினத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மாஸ் காட்டியிருப்பாங்க. கம்முனு சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இப்போ வெளியில அந்த கலர் டாஸ்க்கு வெளியில நம்ம சபரி, கானா வினோத், விக்ரம் 3 பேருமே இருக்கிறாங்க. சண்டைக்கு இழுக்குறாங்க. வெளிய வா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி இப்போ அதாவது ஒரு கேம் மாதிரி தான். வெளிய வந்தா வெளிய வரணும் தானே கோபத்துல. ஆனா வரமாட்டேங்கிறாரு நம்ம கமருதீன். என்ன பொறுத்தளவுல இந்த போட்டியிலிருந்து கம்ருதீன் பார்வ வெளிய அனுப்பலாம். தகுதியே கிடையாத ஒருத்தவங்கள ஏன் இவ்வளவு நேரம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு உண்மையிலேயே பார்வ பார்க்கும்போது தலை வலிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்கு அவங்கள இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பலதரப்பட்ட கோபம் இருந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒருத்தங்க இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் தோணுது. இல்ல ஒரு பிக் பாஸ் சீசன் 9 ஒரு கேம் ஷோ அதுக்காக அவங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் இந்த அளவுக்கு இருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. நேற்று நடந்த அந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ராவை தள்ளிவிட்ட பாரு, கம்ருதீன் இவங்கள பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கானா வினோத் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, கம்ருதீனை விட்டு தூரம் விலகி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு சந்தோஷமான விஷயம் தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.